திருச்செந்தூர் அருகே மணப்பாடு கடல் பகுதியில் நிகழ்ந்த படகு விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இரவு நேரத்தில் வெளிச்சமின்மை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட மீட்புப் பணிகள் இன்று காலை மீண்டும் தொடங்க உள்ளன. மாயமானவர்கள் தேடும் பணி தொடர்பாக நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுடலைக்குமார், மணப்பாடு பகுதியில் நடைபெற்ற படகு விபத்து பற்றியும் மீட்புப் பணிகள் இன்று எப்போது தொடங்கும் என்பது பற்றியும் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சரண்யா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அமைந்துள்ளது இந்த மணப்பாடு கடற்கரை கிராமம். இந்த மணப்பாடை பொறுத்தவரையில் ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குகின்றது. இதற்காக அரசு கடந்த சில ஆண்டுக்கு முன்பு சுற்றுலாத்தலமாக அறிவிக்கப்பட்டு பல்வேறு கோடிகளும் இந்த வளர்ச்சி பணிக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அதாவது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் மிக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்திருந்தனர். குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து அதாவது இந்த மணப்பாடு கடற்கரையிலிருந்து கடலில் சுற்றி பார்ப்பதற்காக இங்கு வருபவர்கள் மீனவர்களுடைய படகுகளில் சென்று சுற்றி பார்ப்பது வழக்கம். அந்த வகையாக நேற்றைய தினம் திருச்செந்தூர் அருகே உள்ள படுக்கப்பத்து என்ற கிராமத்திலிருந்து கோவில் கொடைக்காக வந்திருந்த அந்த சுற்றுலா பயணிகள் இந்த கடலில் இங்கு உள்ள அதாவது மணப்பாடை சேர்ந்த செல்வம் என்பவருடைய அந்த படகில் சென்று கடலை சுற்றி பார்த்து வந்து இறங்கிய போது திருச்சியிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் 7 பேர் மற்றும் இந்த படுக்கப்பத்தை சேர்ந்தவர்கள் சிலர் என மொத்தத்தில் 25 பேர் இதோ நாம் பார்க்கலாம். இந்த படகில் தான் கடலை சுற்றி பார்ப்பதற்காக உள்ளே சென்றுள்ளனர். அதாவது இந்த படகினுடைய ஓட்டுநருக்கு தெரிவிக்கும் போது மணி 5:30 ஆகிவிட்டது, இதுக்கு மேல் போகக்கூடாது என்று அவர்கள் தெரிவித்த போது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நாங்கள் கண்டிப்பாக சுற்றி பார்க்க வேண்டும், வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றோம் என்று கூறி அந்த சுற்றுலா பயணிகள் சுமார் 23 25 பேர் இந்த படகில் தான் கடலில் சென்று சுற்றி பார்ப்பதற்காக உள்ளே சென்றுள்ளனர். குறிப்பாக இந்த கடற்கரையிலிருந்து சுமார் 50 அடி தொலைவில் தான் இந்த படகானது சென்றிருக்கிறது. இதோ பார்க்கலாம் அந்த காட்சிகளை. இந்த கடற்கரையிலிருந்து 50 அடி தொலைவே இந்த படகு சென்றிருந்த போது இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த படகில் சென்றிருந்த அந்த 25 பேரில் 10 மாத குழந்தை, 7 வயது 9 வயது சிறுவர்கள் என மொத்தத்தில் 25 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த படகானது உள்ளே சென்ற போது படகில் அதிக அளவில் பாரம் இருந்ததன் காரணமாக படகு கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து உடனடியாக அந்த படகில் நீச்சல் தெரிந்தவர்கள் கடலில் தத்தளித்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் படகு கவிழ்ந்த அந்த தகவல் அறிந்தவுடன் அருகில் உள்ள இந்த மணப்பாடு மீனவ கிராம மக்களும் உடனடியாக வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு அவர்களை காப்பாற்றி அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குறிப்பாக குலசேகரப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் நேற்று இரவு அதாவது 11 பேர் 20 பேர் மீட்கப்பட்டிருந்தனர். அதில் 9 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. அதாவது அந்த 9 பேரில் பார்த்தோமானால் திருச்சியில் இருந்து வந்திருந்த கார்த்திகேயனுடைய மனைவி சுகன்யா என்று கூறப்படுகிறது, அவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று படுக்கப்பத்தை சேர்ந்த முத்துச்செல்வி, உஷாராணி, முருகேஸ்வரி, முத்துலட்சுமி, ஜெயராம், சுரேந்திரன், சுந்தரேஸ்வரன், அருண் ஆகிய 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 11 பேர் மீட்கப்பட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அறிந்தவுடன் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் தியாகராஜன் மற்றும் திருச்செந்தூர் தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து மீதமுள்ளவர்களை மீட்கும் பணியில் நேற்று நள்ளிரவு வரை ஈடுபட்டனர். மேலும் இந்த தகவல் அறிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்டிஸ் ஆகியோரும் உடனடியாக விரைந்து வந்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த நோய் அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தனர். இங்கு மீட்பு பணிகளையும் அவர்கள் முடுக்கிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று 10:30 மணி வரை தொடர்ந்து அந்த மீட்பு பணியானது நடைபெற்று வந்தது. அதற்கு பின்பு இருள் சூழ்ந்து அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக இந்த மீட்பு பணியானது சற்று தொய்வு ஏற்பட்டது. குறிப்பாக நேற்று கடலின் அதாவது அமாவாசை என்ற காரணத்தின் காரணமாக கடலின் வேகம் சற்று அதிகமாக இருந்தது, காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக மீட்பு பணி தொடங்குவதில் சற்று சிரமம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்பொழுது 7 மணி ஆகிறது. தற்பொழுது வரை மீட்பு பணியானது துவங்கப்படவில்லை. இது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரி நம்மோடு இருந்திருக்க அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். நேற்று நள்ளிரவு எவ்வளவு நேரம் இந்த மீட்பு பணி நடந்தது? இன்னும் எவ்வளவு நேரத்தில் இந்த மீட்பு பணி துவங்கப்பட உள்ளது? இன்னும் எத்தனை பேர் உள்ள இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நேற்று நள்ளிரவு 1 மணி வரைக்கும் மீட்பு பணி தொடர்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி துணை இயக்குனர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தென்மண்டல துணை இயக்குனர் மற்றும் மாவட்ட அலுவலர் தூத்துக்குடி மாவட்ட அலுவலரும் இங்கே வந்து மீட்பு பணியில் வந்து கண்காணித்தார்கள். இப்போது துணை இயக்குனர் ஐயா அவர்களும் இங்கே மாவட்ட அலுவலர்களும் இங்கேயே முகாமிட்டு இந்த மீட்பு பணியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இப்போ மீட்பு பணி வந்து 1 மணிக்கு மேலே கடல் சீற்று அதிகமாக இருந்ததுனாலும் தண்ணீர் பெருக்கு அதிகமாக வெளியேறினதுனாலும் அந்த மீட்பு பணி சற்று தடைப்பட்டது. இப்போ காலையில் 6 மணிக்கு மீட்பு பணி பழையபடி தொடங்கி இருக்கிறோம். இப்போ போட்டில் வந்து தீயணைப்பு பணியாளர்களும் நமது மீனவ கிராம மக்களும் சேர்ந்து இந்த மீட்பு பணியில் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கின்றோம். மீட்பு பணி விரைவில் தேடி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டது. அதனால தொடர்ந்து மீட்பு பணி நடந்து கொண்டே இருக்கு. நேற்று வந்து இதுவரைக்கும் எவ்வளோ பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே இருக்கலாம்னு தெரிய வருது? நேற்று வரைக்கும் 20 பேர் மீட்கப்பட்டதாக தெரிகிறது.
இதில் வந்து இது ஒரே ஒரு குழந்தை மட்டும் உள்ளே மாட்டிக்கிட்டதாக சொல்கிறாங்க. அந்த ஒரு குழந்தையை மீட்பு பணியில் தொடர்ந்து அதை தேடி வருகிறோம். மீட்பு பணியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது சுற்றுலாத்தலமாக அறிவிக்கப்பட்டு பல கோடிகள் இங்கு ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் இந்த மணப்பாடு கடற்கரைக்கு இந்த திருச்செந்தூர் மாவட்டம், அதாவது திருச்செந்தூர் மட்டுமின்றி தூத்துக்குடி மாவட்டம் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தரக்கூடிய இந்த மணப்பாடு கடற்கரையில் அடிப்படை வசதிகள் என்பது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எந்த அளவும் செய்யப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிக அளவில் மக்கள் கூடக்கூடிய இந்த கடற்கரையில் கண்டிப்பாக முன்னேற்பாடுகள், ஏதாவது பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்டிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது. அது மட்டுமின்றி அதிக அளவில் 7 பேர் செல்லக்கூடிய ஒரு மீன்பிடி படகில் இந்த 25 பேர் வந்து சென்றதானும் காரணமாகவும் படகில் அதிக அளவு பாரம் இருந்ததன் காரணமாகவும் இந்த விபத்து நடந்துள்ளது. மேலும் உள்ளே சென்றவர்கள் எந்தவித ஒரு முறையான அனுமதியின்றி தான் உள்ளே சென்றிருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு உபகரணங்கள், லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாகவே இந்த விபத்து நடந்துள்ளது. இனிமேல் இது போன்று நடைபெறாமல் இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் மக்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த கடற்கரையில் சுற்றுலாத்தலமாக கருதப்படக்கூடிய இந்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. தற்பொழுது வரை 20 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இன்னும் 2 அல்லது 3 பேர் உள்ளே இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த மீட்பு பணியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. சரண்யா. சுடலிக்குமார், 20 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்படாமல் உள்ள எஞ்சியுள்ளவர்கள் பற்றிய விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? கண்டிப்பாக நேற்று தினம் நம்மோடு பேசிய மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவிக்கும் போது 23 25 பேர் சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 11 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 2 அல்லது 3 பேர் உள்ளே இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நான் முன்னதாக கூறியபடியே நேற்று கடலின் காற்றின் சீற்றம் அதிகமாக இருந்ததன் காரணமாக மீட்பு பணியானது தொய்வடைந்த நிலையில் தற்பொழுது 2வது நாளாக துவங்க உள்ளது இந்த மீட்பு பணியானது. இந்த மீட்பு பணி துவங்கியவுடன் அந்த தொடர்ந்து அவர்களை கண்டிப்பாக மீட்டுவிடலாம் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து இதோ பார்க்கலாம், தீயணைப்பு துறையினரும் இதோ மீட்பு பணிக்காக அந்த உபகரணங்களுடன் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மீட்பு பணியானது தற்போது துவங்கியுள்ளது. மேலும் மீனவர்களும் தொடர்ந்து கடலுக்குள் சென்று அந்த படகுகளில் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். இன்னும் சில மணி நேரங்களில் அவர்களை, அதாவது இன்னும் மீதமுள்ளவர்களை மீட்டு விடலாம் என்று தெரிய வருகிறது. இந்த சூழலில் தான் தொடர்ந்து இந்த பகுதியில் பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்களும் இங்கு வருகை தந்துள்ளனர். கண்டிப்பாக இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இந்த மீட்பு பணியானது கண்டிப்பாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரண்யா. மணப்பாடு கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தொடர்பான பல்வேறு கள தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுடலைக்குமார்.